அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் என்பது வராது. ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனை என்பது வருவது போல் தெரியும், ஆனால் மறுபக்கம் அந்த பிரச்சனை சரியாகிவிடும். அந்த அளவுக்கு ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் இருக்கும். ஒரு பக்கம் செலவு என்பது இருந்தால் ஒரு பக்கம் வரவு என்பது வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பை ஜாதகத்தில் நாம் பார்க்கலாமா என்றால் கண்டிப்பாக பார்க்கலாம். அதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு சிறு வழியை இப்போது நாம் காண்போம். ஒரு ஜாதகத்தில் லக்கணம் என்பது எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும், 12 லக்கணங்களில் எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும். லக்கணத்திற்கு 3ஆம் இடம், லக்கணத்திற்கு 6ஆம் இடம், லக்கணத்திற்கு 10ஆம் இடம், லக்கணத்திற்கு 11ஆம் இடம். இந்த 4 இடங்களும் உபஜயஸ்தானம். பாரம்பரிய ஜோதிடத்தில் உபஜயஸ்தானம் என்பது இந்த 4 இடங்களும். திரிகோண வீடுகளில் நல்ல கிரகங்கள் இல்லாமல் ஒரு ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை என்றால், கேந்திர வீடுகளில் நல்ல கிரகங்கள் இல்லாமல் நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை என்றால், அந்த ஜாதகர்களுக்கு அவர்கள் வாழ்வை உயர்த்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த உபஜயஸ்தான வீடுகள். திரிகோணம் என்பது 1, 5, 9. இந்த வீடுகளில் நல்ல கிரகங்கள் இருந்து பலன்கள் செய்ய தவறிவிட்டால், கேந்திரம் என்பது 1, 4, 7, 10. இந்த வீடுகளில் நல்ல கிரகங்கள் இருந்து நல்ல பலன்கள் ஜாதகர்கள் செய்ய தவறிவிட்டால், அவர்கள் செய்யாத அந்த நல்ல பலன்களை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய வீடுகள் தான் உபஜயஸ்தான வீடுகள். இந்த வீடுகளில் சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தான வீடுகளில் சூரிய பகவான் இருந்தால் அந்த சாதகர்களுக்கு வாழ்நாள் என்றைக்குமே பொருளாதார பிரச்சனை என்பது வராது. அவர்கள் பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ வேறு விஷயம். பொருளாதார கஷ்டம் என்பது வராது. அன்றாட வாழ்க்கை நிம்மதியாக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் சர வீடுகள் என்று சொல்லக்கூடிய மேசம் ராசி, கடகம் ராசி, துலாம் ராசி, மகர ராசி, இவர்களுக்கு 11ஆம் வீடு என்பது பாதகஸ்தானமாக வருவதால் அந்த பலன்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மேல்படி பலன்கள் என்பது உண்டு. இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.